நீங்கள் ஒரு மின்சாரம், மின்மினி பூச்சிகளால் உங்களை ஒருபோதும் அசைக்க முடியாது. அதைத்தான் இந்த கோடானு கோடி கூட்டங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மின்மினி பூச்சிகளை நம்பிக்கொண்டு சில பேர் வடக்கே இருந்து வந்தவர்கள் இந்த சந்தர்ப்பமாவது கிடைக்காதா என்று இங்கே ஆழம் பார்க்கலாம் சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஆழம் பார்க்க நினைத்தால் உங்களை பெரியார் மண் மூடிவிடும். உங்கள் தத்துவம் நன்றாக நினைத்து பாருங்கள். கொள்கை, அந்த கொள்கைக்காக அவர் தலை கூறிய விட மாட்டேன் சொன்னார் அல்லவா? அந்த தலை நிமிர வேண்டும் சொன்னார் அல்லவா? இப்படி ஒரு முதல்வர் இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில், திராவிட இயக்க வரலாற்றில் சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு முதல்வராக எங்கள் முதல்வர் இருக்கிறார்களே. உங்களுக்கு 1000 முத்தங்கள், 1000 முத்தங்கள், 1000 முத்தங்கள். வடக்கே இருந்து வருகிறவர்களுக்கு சொல்லுகிறோம், மிரட்டி பார்க்காதீர்கள், அச்சுறுத்தி பார்க்காதீர்கள். ஆள்களை தேடி கூலிப்படைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம், தோற்கடித்து விடலாம் நினைக்காதீர்கள். இது கற்பாறை மீது கட்டப்பட்ட கருங்கோட்டை. இதை அசைக்க முடியாது, உங்களால் அசைக்க முடியாது. நீங்கள் வெறும் மணல் மேடுகள், நீங்கள் சாதாரணமானவர்கள். எங்கள் வேலை கோட்டைக்கு உள்ளே போவதல்ல. எங்கள் வேலை கோட்டைக்கு உள்ளே உங்களை மீண்டும் அனுப்புவது. கோட்டைக்குள்ளே நீங்கள் தான் 1926க்கு பிறகு வாழுகிறீர்கள். இது பெரியார் மண், தமிழ் மண், மானத்தை சொல்லிக் கொடுக்கிற மறவர் மண், உரிமைக்காக போரிடுகிற மண். தலைகுனிய விட மாட்டோம் என்று சொல்லி 1000 சோதனைகளை வெள்ளெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீரகாவியம் படைக்கக்கூடிய ஒரு தளபதியாக நின்று ஆட்சி நடத்தக்கூடிய மண். எனவே உங்களுக்காக பணி செய்கிறோம் என்பதல்ல, இந்த இனம் காப்பாற்றப்பட வேண்டும். எத்தனையோ மாநாடுகள், சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய முன்னும் பின்னும் திராவிட இயக்க வரலாற்றை படைத்தவைகளே மாநாடுகள் என்ற மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இன்றைக்கும் நாளைக்கும் உலகமே பெரியார் மயம், பெரியார் உலகமயம் என்பதை லண்டனிலே சென்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே தந்தை பெரியார் படத்தை திறந்து வைத்து பெரியார் தான் இனி உலகத்தை ஆளுவார் என்பதை காட்டிய எங்கள் ஒப்பற்ற முதல்வர், மானமிகு மாண்புமிகு திராவிட மாடலுடைய கதாநாயகன். எவ்வளவு பேர் என்ன முயற்சி செய்தாலும் நீங்கள் உங்களால் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு முதல்வர் வரலாற்றில் இருக்கிறார் என்றால் அவர் இதோ எங்கள் சிங்கம் போல் வீழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் முதல்வர். எங்கள் முதல்வர் என்று நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, உலகம் சொல்லுகிறது, பாராட்டுகிறது, பயன்பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள். உங்கள் திட்டத்தை கனடா பின்பற்றுகிறது, உங்கள் திட்டத்தை இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றுகிறது சொல்லும்போது எங்களுக்கு ஏற்படுகிற பெருமிதத்திற்கு எல்லை இல்லை. தாய்க்கழகம் பூரிக்கிறது, தாய்க்கழகம் சொல்ல வார்த்தைகளை தேடிக்கிறது. எனவே எதுவும் சுயமரியாதை மாநாட்டினுடைய நிறைவு மட்டுமல்ல நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி வெள்ளம் போல் தாய்மார்கள். அதுவும் காலையிலே நான் சொன்னேன், மிக முக்கியமாக வானத்தை பார்க்காதீர்கள், தமிழர்களுடைய வானத்தை பாருங்கள் என்று சொன்னோம். எனவே வானமும் வழிவிட்டிருக்கிறது, தமிழர்களுடைய மானமும் அறுதியிடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆட்சி, நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பை அழைப்பு ஏற்று உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற ஒப்பற்ற முதல்வர் திராவிட மாடலுடைய நாயகன் அவர்களே. அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நல்ல வகையில் கலந்து கொண்டு வாழ்த்துகின்ற நம்முடைய கொள்கை குடும்பத்திலே ஒருவராக இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர், மானமிகு மூத்த சகோதரர், அருமை சகோதரர் TR பாலு அவர்கள், எம்பை அவர்களே. அதே போல திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள், MP அவர்களே. அதுபோல என்றைக்கும் எங்களுக்கு தோன்றா துணையாக அவர்களுக்கு வேல் இருக்கிறது என்றால் எங்களுக்கு வேல் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமிதத்துக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்களே. எப்போதும் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் 80வது ஆண்டு விழாவை இதே செங்கல்பட்டிலே
முதல்வராக கலைஞர்கள் இருந்தபோது அதை நடத்தினோம். செங்கல்பட்டு மாநாடு 1929 நடந்தபோது கலைஞர் 5 வயது குழந்தை, எங்களை போன்றவர்கள் பிறக்காத காலம். ஆனால் அதே கலைஞர் பிறகு வந்து திராவிட இயக்கம் தோன்றி களத்தில் நின்று அதே திராவிட இயக்கம், அந்த திராவிட இயக்கத்தினுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய தீர்மானத்தை, மகளிருக்கெல்லாம் சொத்துரிமை என்ற தீர்மானத்தை, மகளிருக்கெல்லாம் சம உரிமை என்ற தீர்மானத்தை வடித்து காட்டிய பெருமை வரலாற்றை திராவிட இயக்கத்தில் உருவாக்கிய அவர்கள் முதலமைச்சராக 80வது ஆண்டு விழாவில் செங்கல்பட்டிலே கலந்து கொண்டார். அப்போதும் நம்முடைய அருமை அமைச்சர் சகோதரர் மாண்புமிகு தாமோ அன்பரசர் அவர்கள் அன்றைக்கும் நடத்தினார். அன்றைக்கும் அமைச்சர், அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் கலைஞர், இன்றைக்கும் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடலுடைய முதல்வர், இன்றைக்கும் அவருக்கு அமைச்சர் எங்கே அன்பரசு அவர்கள் என்றால் இதுதானைய வரலாறு. வேரை தேடி போய் பிடுங்க போகிறோம் சொல்கிறார்களே, உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. வேறு எங்கே இருக்கிறது அப்படிப்பட்ட அருமை தோழர்கள். அதுபோலவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற அமைப்பு செயலாளர், அவருடைய பேச்சு என்றாலே எல்லோரும் கலங்குவார்கள். அப்படிப்பட்ட RS பாரதி அவர்கள், வழக்கறிஞர் சட்ட நிபுணர் RS பாரதி அவர்களே, அதுபோல மிக தெளிவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக செயல்குழு தலைவர் TKS இளங்கோவன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக அரும் துணையாக இருக்கக்கூடிய அருமை சட்டமன்ற உறுப்பினர்கள், அருமை சகோதரர் கருணாநிதி அவர்களே, SR ராஜா அவர்களே, அன்பு தோழியர் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மசூதி அவர்களே, எப்போதும் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய எங்கள் காஞ்சி தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களே, ஒப்பற்ற உழைப்பை தங்களுக்கு தந்து உற்சாகப்படுத்துகின்ற நகர்மன்ற தலைவர் சண்முகம் அவர்களே, வெள்ளம் போல் திரண்டிருக்கிற அத்துணை கட்சி அன்பர்களே, 102 வயதாக இருக்கக்கூடியவர் காலையிலே இருந்து இங்கு வரையிலே அமர்ந்திருக்கிறார். எங்கள் பெரியார் அமைப்பினுடைய சுயமரியாதை பரத்தானுடைய ஒப்பற்ற தலைவர். அவர் மாணவ பருவத்திலே இருந்து ஒரே கொடி, ஒரே கொள்கை, ஒரே தலைவர். இன்றைக்கும் அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறார். பொத்தனூர் சண்முகம். இப்படி வயது இடைவெளி இல்லாமல் திரண்டிருக்கிற மகா கூட்டம் பூரிப்பாக இருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்னாலே எனக்கு அறுவை சிகிச்சை, இன்னமும் நான் முழுமையாக வெளியே வந்து விடவில்லை. மருத்துவர் சொன்னார் கொஞ்சம் ஓய்வெடுங்கள் என்று. அதே போல மருத்துவருக்கெல்லாம் பெரிய மருத்துவராக இருக்கக்கூடிய அவர்கள், அருமை நம்முடைய முதல்வர்கள் என்னை பார்த்து ஓய்வெடுங்கள் என்றார். அவர் ஓய்வெடுப்பதில்லை, நாங்கள் ஏன் ஓய்வெடுக்க வேண்டும்? நீங்கள் எதற்காக உழைக்கிறீர்களோ உங்களை பலப்படுத்த நாங்கள் உழைக்க வேண்டாமா? உங்களை ஏதோ சாதாரணமாக நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மின்சாரம், மின்மினி பூச்சிகளால் உங்களை ஒருபோதும் அசைக்க முடியாது. அதைத்தான் இந்த கோடானு கோடி கூட்டங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மின்மினி பூச்சிகளை நம்பிக்கொண்டு சில பேர் வடக்கே இருந்து வந்தவர்கள் இந்த சந்தர்ப்பமாவது கிடைக்காதா என்று இங்கே ஆழம் பார்க்கலாம் சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஆழம் பார்க்க நினைத்தால் உங்களை பெரியார் மண் மூடிவிடும். உங்கள் தத்துவம் நன்றாக நினைத்து பாருங்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான சுயமரியாதை இயக்கத்தை இன்றைக்கு பெற்றெடுத்திருக்கிறோம். நெஞ்சம் பூரிக்கிறது. பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம். பேச வேண்டிய அவசியமில்லை. இந்த காட்சிப்படுத்தி இருக்கிறோம். கண்காட்சியை பாருங்கள், சுயமரியாதை சூழலுடைய பணிகளை பாருங்கள். வெறும் பதவிக்காக வந்த இயக்கமா? இந்த இயக்கம் பதவிக்காக அல்ல மக்களே, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உதவிக்காக, உயிரைக்காக, உரிமைக்காக வந்த இயக்கம். அன்றும் என்றும் என்றும் நிலைக்கும். நாங்கள் இருப்போம். இல்லாவிட்டால் எனக்கு கூட அவரிடம் தேதி வாங்கிவிட்டேன், அறுவை சிகிச்சை நடக்கிறது, என்ன ஆகும் என்ற ஒரு கவலை இருந்தது. என்னானாலும் பரவாயில்லை, அவர் இருக்கிறார், இதோ மக்கள் இருக்கிறீர்கள், இயக்கம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, இது முக்கியமல்ல சொன்னேன்.
இந்த மருந்தை விட எங்களை காப்பாற்ற வேறு எந்த மருந்து மிக முக்கியமானது? கொள்கை. அந்த கொள்கைக்காக அவர் தலை கூறிய விட மாட்டேன் சொன்னார் அல்லவா? அந்த தலை நிமிர வேண்டும் சொன்னார் அல்லவா? இப்படி ஒரு முதல்வர் இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில், திராவிட இயக்க வரலாற்றில் சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு முதல்வராக எங்கள் முதல்வர் இருக்கிறார்களே. உங்களுக்கு 1000 முத்தங்கள், 1000 முத்தங்கள், 1000 முத்தங்கள். அந்த வெற்றிகள் உங்களை நினைக்கிறார்கள். இதில் நிறைய பேச வேண்டிய அவசியமில்லை. பெரியார் உலகமயம், உலகமயம் என்பதற்காகத்தான் பெரியார் உலகம் 100 கோடி ரூபாயிலே சித்தரிக்கப்படுகிறது. நிச்சயமாக எங்களால் முடியும் என்று நினைக்கவில்லை. உங்களால் முடியும், மக்களால் முடியும். ஆகவேதான் உங்களால் முடியும். உங்கள் துணை இருக்கிறது, உங்கள் வழிகாட்டல் இருக்கிறது, உங்களுடைய தோன்றா துணை இருக்கிறது. எதையும் சாதித்து காட்டுவோம். எந்த இடம்? நேற்று மாலை அமைச்சரெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது வானத்தை பார்த்தோம். இன்றைக்கு காலையிலே சொன்னபடி வானத்தை பார்க்க வேண்டாம், தமிழ் மக்கள் வானத்தை பார்க்கிறோம். அதை காப்பாற்றுவது எப்படி என்பதற்காக இன்றைக்கு பார்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ் மண்ணிலே அண்மையிலே ஊடி இருக்கிற ஈரத்தையும் பார்க்கிறோம். அதை ஒருபுறம் ஒதுக்கி தள்ளுவோம். அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒன்றே ஒன்று, அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி அவளோடு கேட்க இருக்கிறீர்களோ அதுபோலத்தான் நானும் இருக்கிறேன். நிறைய பேச வேண்டிய அவசியமில்லை, நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. இது பேச வேண்டிய தருணம் அல்ல, அவரை காக்க வேண்டிய தருணம், அவரை உற்சாகப்படுத்த வேண்டிய தருணம், அவர் தனி ஒரு நபர் அல்ல என்று காட்ட வேண்டிய தருணம். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன், இதை தவிர எங்களுக்கு வேலை இல்லை. இந்த கூட்டணியிலே மற்றவர்களுக்கு எத்தனை இடம் கேட்பார்கள், எங்களுக்கு எத்தனை இடம்? எல்லாமே எங்களிடம், எல்லாமே உங்களிடம். எனவேதான் எத்தனை இடம் என்பதல்ல, எத்தனை சாதனைகள், எவ்வளவு நெஞ்சை உயர்த்தி இருக்கிறீர்கள். இதுதான் தோழர்களே பெருமை. இதைத்தான் நினைக்க வேண்டும். அந்த அளவிற்கு நினைக்கிறார்கள். எண்ணி பாருங்கள், எவ்வளவு கட்டுப்பாடான ஒரு தலைமை, எவ்வளவு பெரிய போராட்டம். இது இன்றைக்கு நேற்றா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்ன 3 வார்த்தைகளிலே, அண்ணா மறைந்த நிலையிலே தந்தை பெரியார் உருகுகிறார். நெஞ்சமெல்லாம் பதறி இரவு 2 மணிக்கு, நண்பர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார் தந்தை பெரியார். எழுத வேண்டும், தாழ் கொண்டு வா என்றார். அண்ணா மறைந்த உடனே அண்ணாவுக்கு வீர வணக்கம் செலுத்தி எழுதுகிறார். அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்தார், யாரும் எதிர்பார்க்காத தலைப்பு. அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க. அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க. அதிசயமான தலைப்பு. என்ன அர்த்தம்? அண்ணா என்ற உருவம் மறைந்திருக்கலாமே தவிர அண்ணா என்ற தத்துவம், திராவிட இயக்கம் ஒருபோதும் மறையாது, குறையாது, நெஞ்சில் நிறையும் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்த கலைஞர், கலைஞரை கட்டளையிட்டார். மிக முக்கியமாக கட்டளையிட்டார். கட்டளையிட்டது மட்டுமல்ல நண்பர்களே, மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவிலே ஒரு பெரிய உணர்வோடு அவர்களை வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதற்கடுத்து பரவாயில்லை, அண்ணா போய்விட்டார், கலைஞர் அவர் சாதாரணம் நடித்தார். ஆனால் அண்ணாவே பரவாயில்லை, கலைஞர் அல்லவா இருக்கிறார். உடனே கலைஞர் மறைகிறார். உடல் அது இயற்கை. இன்றைக்கு நாங்கள் இருப்போம், நாளைக்கு இல்லாமல் இருப்போம், அது இயற்கை. இதுவரையிலே விஞ்ஞானம் சாதித்திருக்கிறது, வயது நீட்டி இருக்கிறது. ஒருவேளை சாவையும் தவிர்த்தால் வாழ்ந்து காட்டுவோம், அதுதான் விஞ்ஞானம். அது 33 கோடி தேவர்களால் முடியாது, கிம்பருடரால் முடியாது, அறிவியல் மூலம்தான் முடியும். அது நடக்கட்டும். ஆனால் அது ஒருவர் இருந்தாலும் கூட ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், யார் இருந்தாலும் இந்த இயக்கம், அதற்கு பிறகு கலைஞர் வந்தார். கலைஞருடைய ஆட்சியை என்னென்ன செய்யலாம் நினைத்தார்கள். களமாடி இருந்தவர்கள், அவர்கள் பாராட்டி போற்றி வந்த பழமலோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார் என்று சொல்லி இடித்து காட்டியவர். அதன் காரணமாகத்தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்கள் சொன்னார்கள். அண்ணாவுடைய ஆட்சி சாதனைகளை சொன்னார்கள். ஆட்சியை பெரியாருக்கு, என்னை ஆளாக்கிய தலைவருக்கு, சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த தலைவருக்கு
அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அதிகாரிகளை அச்சுறுத்துகிறார். அவர்கள் கடமையை செய்தார்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டால் என்ன செய்வது என்று கேட்ட நேரத்தில் கலைஞர் என்று சொன்னார், இதற்காக நான் ஆட்சி இழந்தால் அதை விட எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி. எனவே தான் இந்த திராவிட இயக்கத்திலே வடக்கே இருந்து வருகிறவர்களுக்கு சொல்லுகிறோம், மிரட்டி பார்க்காதீர்கள், அச்சுறுத்தி பார்க்காதீர்கள். ஆள்களை தேடி கூலிப்படைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம், தோற்கடித்து விடலாம் நினைக்காதீர்கள். இது கற்பாறை மீது கட்டப்பட்ட கருங்கோட்டை. இதை அசைக்க முடியாது, உங்களால் அசைக்க முடியாது. நீங்கள் வெறும் மணல் மேடுகள், நீங்கள் சாதாரணமானவர்கள். ஆகவேதான் எங்களுடைய வேலை கூட்டணியிலே ஒருவர் என்பது தாய்க்கழகம் அல்லது ஒரு அடையாளத்துக்கு. ஆனால் நாங்கள் முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு செயல்திறன் உள்ள உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்து அனைவருக்கும் அனைத்தும் என்று உறுதி எழுப்புக சொன்ன முதலமைச்சர் அவர்களே, காலங்காலமாக உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது தமிழ் இனம். தமிழ் இனம் அடிக்கடி நன்றியை மறந்து போகின்ற ஒரு இனம். அந்த இனத்திற்கு உங்களுடைய உழைப்பு, இன்னும் உழைப்பு, நாளைய உழைப்பு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதோ நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வேலை கோட்டைக்கு உள்ளே போவதல்ல, எங்கள் வேலை கோட்டைக்கு உள்ளே உங்களை மீண்டும் அனுப்புவது. கோட்டைக்குள்ளே நீங்கள் தான் 1926க்கு பிறகு வாழுகிறீர்கள். ஒரு நூறாண்டு, பல நூற்றாண்டு வரலாற்றை அடைக்கப் போகிறது. அதற்காகத்தான். ஆகவே தான் உங்கள் வேலை என்றி, எங்கள் வேலை சென்றி. அவ்வளவுதான். நாங்கள் வெளியே இருப்போம். காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவருக்கு துப்பாக்கி பிடித்து கொண்டு வெளியே இருப்பார். அவருக்கு விழிகள் வந்திருக்கும், பறந்திருக்கும். எங்கே யார் ஓட்டை போடுகிறான், எங்கே எப்படி போகிறான் என்று கழுகு பார்வையோடு. அந்த பார்வை கருஞ்சொட்டைக்காரனுடைய உயிர் கடமை. அதைத்தான் தீர்மானமாக இன்றைக்கு வடித்திருக்கிறோம். எங்கள் வேலை மிக முக்கியமாக சுருக்கமாக சொல்லுகிறோம். இன்றைக்கு உலகமயமாகும் பெரியார், நீங்கள் உலகமயமாக்குவதற்கு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு அச்சாரம்தான் ஜப்பானிலே முடங்கினீர்கள், சிங்கப்பூரிலே முடங்கினீர்கள், லண்டனில் ஆக்ஸ்போர்டிலே முடங்கினீர்கள். சுயமரியாதை இயக்கம் தொடங்கும் போது தன்னை பெரியார் சொன்னார், இது ஒரு சிறு என்ஜின், இது உள்ளூரோடு இருக்காது, உலகத்துக்கே வழிகாட்டும் என்று சொன்னார். பெரியார் உலகமயமாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே உங்கள் உள்ளே போக வேண்டும். உங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, மக்களுக்காக. வருகிற தேர்தல் என்பது இருக்கிறதே, அது வெறும் ஓட்டு எண்ணிக்கை தேர்தல் அல்ல நண்பர்களே, வெற்றி தோல்வியை கணிக்கிற தேர்தல் அல்ல. நம்முடைய தலைவர்கள் உழைத்து திராவிட இயக்கம் பாடுபட்டு தந்ததே சமூக நீதி. திராவிட இயக்கம் பாடுபட்டு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தார்களே, அந்த சுயமரியாதை உணர்வு, அந்த சமூக வாய்ப்பு. பெண்களை பார்த்தீர்கள், சமத்துவம், சமத்துவம். அம்பேத்கர் சொன்னார், சமூகம் சமத்துவம் என்று சொல்லும்போது ஒன்று ஆங்கிலத்தில் ஈக்குவாலிட்டி என்று போட்டார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையினுடைய தனி சிறப்பு என்ன தெரியுமா தோழர்களே? ஈக்குவாலிட்டி, சமத்துவம் முதல் கட்டம் அவருடைய ஆட்சியிலே. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தனித்தன்மை, தனிச்சிறப்பு. அடுத்த கட்டம் ஈக்குவாலிட்டியோடு அல்ல, சமத்துவத்தோடு அல்ல. அடுத்த கட்டம் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை 50 விழுக்காடு கொண்டு போய் அமர வைக்க வேண்டிய இடத்துல அமர வைக்கின்ற ஒரே ஆட்சி இந்தியாவிலேயே இந்த ஆட்சியை தவிர எந்த ஆட்சி. எனவேதான் மனு தர்மக்காரன், மனுவின் மைந்தர்கள், வருணாசிரமத்தின் வாரிசுகள் இந்த ஆட்சியை வரக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் ஏன் நினைக்கிறோம்? எங்களுக்கு மானத்தை தருகின்ற ஆட்சி, எங்களுக்கு அறிவை தருகின்ற ஆட்சி, எங்களுக்கு உரிமைகளை தருகின்ற ஆட்சி. அதற்காக நான் தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லி சமரசம் செய்து கொள்ளாத ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் இந்தியாவிலேயே திராவிட மாடல் முதல்வர் தான் என்ற பெருமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு துணையாக இருப்பதுதான் எங்கள் வேலை.
இனி 6 மாதத்திற்கு எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. எனக்கு வயது 93 அது இது என்று சொன்னார்கள். அது எனக்கு நினைவுக்கு அது வரக்கூடாது. நினைவுக்கு வர வேண்டியது எதிரிகள், கொள்கை எதிரிகள், அவர்களுடைய குதர்க்கங்கள், அவர்கள் உருவாக்கலாம் நினைக்கின்ற குடிப்படை பட்டாளங்கள் என்ன செய்தாலும் இந்த ஆட்சியை, இந்த இயக்கம் பதவி நாளாத, புகழ் நாளாத, நன்றி பாராட்டாத இந்த இயக்கம் தன்னுடைய பணிகளை செய்யும். பெரியாரை உலகமயமாக்கின்ற பணி எங்கள் பணி. எங்கள் பணி பிரச்சாரம். எங்களுக்கு தெரிந்தது 2 தான். ஒன்று பிரச்சாரம், இன்னொன்று போராட்டம். இந்த போராட்டமும் பிரச்சாரம் கடிகாரத்துடைய பெண்டுலங்களைப் போல ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு வேலை உங்களுக்கு என்றால் தனிப்பட்ட ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அல்ல. திராவிட மாடல் என்ற காலங்காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆயிரங்காலத்து பயிராக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு முதல்வர், அவருடைய ஆட்சி மீண்டும் வந்தது என்ற சரித்திரத்தினுடைய பொன்னேடுகள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும். அதற்காக நண்பர்களே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த தீர்மானம் போட்டிருக்கிறோம், கடைசி தீர்மானம். தந்தை என சமூக நீதிக்கான சரித்திர நாயகன் திராவிட இயக்க கொள்கையில் ஒரு பகுதியை மட்டும் படிக்கிறேன். திராவிட இயக்க கொள்கையில் சிறிதும் சமரசம் செய்து கொள்ளாமல் ஒன்றிய பாஜக அரசோடு கொள்கை போராட்டத்தை நடத்தி, கவனியுங்கள், ஒன்றிய பாஜக அரசோடு கொள்கை போராட்டத்தை நடத்தி பொருளாதார இடர்பாடுகளுக்கும் ஈடுகொடுத்து எல்லா துறைகளிலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை நிர்மாணித்து உலகத்தாரின் பாராட்டை பெற்று நிகரில்லா ஆட்சியை நடத்தி சாதனைக்கு ஒரு சரித்திர புகழ் ஆட்சி புரியும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை இந்தியாவும் கடந்து உலக நாடுகள் வியந்து போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறது. இதை காண அவர்களால் பொறுக்க முடியவில்லை. இந்த வெற்றிகளை கண்டு அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆரியம் நினைத்தது கலைஞர் முடிந்து விட்டார், சரி, அடுத்தது கட்டிடம் அல்ல, அது வெற்றிடம். வெற்றிடம் என்று இவர் வருவதற்கு முன்னால் சொன்னார்கள். நாங்கள் தான் சொன்னோம், தாய் கழகம் தான் பிரகடனப்படுத்தியது வெற்றிடம் அல்ல. அட பேதைகளே, வெற்றிடம் அல்ல, இதுதான் இனிமேல் கட்டிடம் 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 என்று சொன்னோம். அந்த கட்டிடத்தை நீங்கள் இன்றைக்கு பெரும் கட்டடமாக எழுப்பியிருக்கிறீர்கள். பள்ளியாக இருந்தது கல்லூரியாகியது, கல்லூரியாக இருந்தது பல்கலைக்கழகமாயிற்று. எனவே வரலாற்று பெருமைகள் நடந்து கொண்டிருக்கிற இதை காப்பாற்றுவதற்காக இனி தாய் கழகத்திற்கு ஒன் அஜெண்டா, ஒரே ஒரு பணி. 6 மாதத்திற்கு வேறு பணி இல்லை. என்ன தெரியுமா? எங்களுடைய தலைமையில் அத்தனை கருஞ்சட்டை தோழர்களும் அத்தனை தமிழினர்வாளர்களையும் அத்தனை பகுத்தறிவாளர்களையும் ஒன்று திரட்டி, நண்பர்களே, மிக முக்கியமாக குறிப்பாக ஒரே ஒரு திட்டம், மிக முக்கியமாக என்ன என்று சொன்னால், ஒரு தலைப்பில் அடுத்து இங்கே நவம்பரில் இருந்து ஒரு சுற்றுப்பயண திட்டம் தமிழ்நாட்டில். இதுதான் எங்களுடைய அடுத்த வேலை திட்டம், இதுதான் எங்களுடைய சென்ட்ரி டியூட்டி, இதுதான் எங்களுடைய பாதுகாப்பு வேலை. என்ன தெரியுமா? நாடெங்கும் பிரச்சாரம், பதில் சொல்லுவோம், பல இடங்களில் பதில் சொல்லுவோம், எதிர்ப்புகளை சந்திப்போம். அதுதான் இந்த இயக்கத்துக்கு உரமாக வந்திருக்கக்கூடியது. அதில் ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? நாங்கள் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு விளக்க வேண்டும், மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும், ஏமாற்றக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. எத்தனை நன்மைகளை பெற்றாலும் நம்முடைய மக்கள் ஏமாந்து விடுவார்கள். சில நேரங்களிலே ஏமாந்து விடாமல் அவர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தலைப்பு என்ன தெரியுமா நண்பர்களே? இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பாஜக ஆட்சி. ஒரு தலைப்பு, இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி, இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல். இந்த தலைப்பிலே 6 மாதம் தொடர்ந்து பயணங்கள், 72 திராவிட முன்னேற்ற கழக மாவட்டங்கள், அதுபோலவே 69 கழக மாவட்டங்கள், 234 தொகுதிகள். முதல் கட்டத்தில் 90 நாள் பிரச்சாரம் இடையிலே என்னுடைய தலைமையிலே தொடர்ந்து அடிக்கும். நீங்கள் இங்கே அசத்து விடலாம், நீங்கள் விஷம பிரச்சாரம் செய்து விடலாம்,
அல்லது வேறு தேடைகளை தேடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு எங்கெங்கோ இருக்கிறவர்களை அழைத்து நீங்கள் வேவு பார்க்காதீர்கள். உங்களுக்கு நடக்காது, நடக்க விட மாட்டோம். இது பெரியார் மண், தமிழ் மண், மானத்தை சொல்லிக் கொடுக்கிற மறவர் மண், உரிமைக்காக போரிடுகிற மண். தலைகுனிய விட மாட்டோம் என்று சொல்லி 1000 சோதனைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீரகாவியம் படைக்கக்கூடிய ஒரு தளபதியாக நின்று ஆட்சி நடத்தக்கூடிய மண். எனவே உங்களுக்காக பணி செய்கிறோம் என்பதல்ல, இந்த இனம் காப்பாற்றப்பட வேண்டும். அது வெறும் தேர்தல் அல்ல நண்பர்களே. தலைமுறை தலைமுறையாக நம்முடைய தலைவர்கள் பெற்றுத்தந்ததை, தலைவர்கள் கற்றுத்தந்ததை நாம் பாதுகாக்க வேண்டும் மட்டுமல்ல, வளர்க்க வேண்டும். வளர்ப்பதற்காக ஒரு அற்புதமான விஞ்ஞானி நீங்கள். உங்களுக்கு துணை வருவோம். வருக வருக, உங்களுக்கு என்றைக்கும் துணை வருவோம். இதை தவிர அடுத்து 26இல் 100 ஆண்டு காலம் வாழ்க இந்த ஆட்சி என்று இதே மண்ணில் வெற்றி விழாவை நடத்துவோம். எப்படி சுயமரியாதை இயக்கத்துக்கு வெற்றி விழாவோ அதுபோல் நீங்கள் வருகிற வெற்றி விழாவை இந்த மண்ணில் உலகத்தில் அனைவருக்கும் கொண்டாடுவோம். அதற்கு ஆயத்தமாவோம். எதிரிகள் உதிரிகள், எதிரிகள் உதிரிகளாக வேண்டும். நம்முடைய உணர்வுகள் ஒப்பற்ற முறையில் இருக்க வேண்டும். முடியுமா நினைக்காதீர்கள், முடிந்தாக வேண்டும். முடிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க சுயமரியாதை.